இதுமாரி நீங்கள் சேனல் சொன்னீங்கன்னா GTA சன்ஸில் கன் லொக்கேஷன் அங்கே காட்ட போகிறேன். அதனால் லைக் பண்ணிச்சோம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம். ப்ரோ GTA சன்ஸில் விளையாடுறோம் ப்ரோ. ஆனால் கன் லொக்கேஷன் தெரியல ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஏதாவது கார் இருக்குன்னு பாரு. இப்போ ஃபஸ்ட்டு கன் லொக்கேஷன் பண்ணிங்கன்னா கார் கடா கார் வேணும்டா, எனக்கு கார் வேணும். இப்போ எனக்கு கார் வேணும். ஓகே உள்ளே போயிடலாம். நீ வெளில போ. ஃபஸ்ட்டு கன் லொக்கேஷன் எங்கே எனக்கு சரியா இங்கே லாஸ்ட் இந்த ஒரு கடை இருக்குமில்ல, இங்கே ஒரு பீஸை இங்கே மார்க் பண்ணி வச்சுவாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு கன் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு AK-47 இருக்கும். AK-47 கிடைக்குமா ப்ரோ? இருவானே. சரி அந்த லொக்கேஷன் போய் காட்டுறேன். சரிங்க ப்ரோ, இது யாருக்கு ஒரு என்ன மாதிரி மொபைல் ஆண்ட்ராய்டு பிளேஸ் எல்லாரும் இருக்கும். மற்றபடி ஐஃபோன் பிளேஸ் எல்லாம் தப்பிச்சுப்பான். ஏன்னா அவங்ககிட்ட இது இருக்குமாலே. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா GTA இதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் நான் போகிறது என்ன மாதிரி பிளேஸுக்கு நான் இப்போ எங்கே போய்ட்டு கைஸ் நான் எங்கேயோ போய்ட்டுருக்கேன் மாலே. என்னவோ ஞாபகத்தில் எங்கேயோ போய்ட்டுருக்கேன். சரி மாலே, நான் இப்போ என்ன கிராணி வீடியோ வரும் ப்ரோ. கிராணி விளையாட தெரியுமா ப்ரோன்னா? எஸ் கிராணி விளையாடுவேன். இதை எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி சரி போவோம். இதுயா எப்படியோ GTA சன்ஸ் வாங்குறதே பெரிய விஷயம் ப்ரோ. அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சு கொஞ்சம் MP நிறைய ஃபேஸ் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அதுலேயே ஒரு GTA கேம் இருக்கும். அது ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஸோ அதை ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, பைக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மேலே முடிஞ்சிடு. சரி ப்ரோ வந்துட்டிங்களா? பாரு வந்துட்டேன் கைஸ். இதை ஆன் பண்ண உடனே இது ரெக்கார்டிங் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறுப்பா அது மகளே. காலாங்கத்தால மணி 12 இருக்கணும்னு நினைக்கிறேன். 12 மணி 1 மணிக்கு தான் கைஸ் அப்லோடே ஆகும். ஸோ லைக் பண்ணிச்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் மகளே. சரிங்க ப்ரோ, இன்ஸ்டாவில் வேணால் சரிங்க கைஸ், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மகளே. ஏன்னா நான் இன்ஸ்டா வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். எங்கேயோ நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் இல்லாமல் சரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் மகளே. இங்கே அப்புறம் கடையாக காணோம். மகளே காட்டுறேன். சரியா லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே இறங்கிடுங்க. இங்கே இறங்கிட்டு போங்க. மற்ற ரெண்டு கன் லொக்கேஷனும் மிஷன் போகிறோம். இன்னும் நான் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படின்னா AK-47 இருந்துச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா கன் லொக்கேஷன் நம்ம CJ வீட்டு பக்கத்துலேயே கன் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நான் தெரியலண்ணா அது இன்னொரு மிஷன் பண்ணும்போது காட்டுறேன். நான் லொக்கேஷன் நான் காட்டுறேன்டான்னு சொல்லணும். அதை ஒரு இன்னொரு இப்போ பண்ணால் ஹைடெக் கன்ஸ். ஏன்னா அது குட்டி கன்ஸ் தான். ஆனால் அதுலேயே ஒரு நார்மலாக இருக்கும். இங்கே CJ வீட்டை சேவ் பண்ணிவிட்டு அங்கே நம்மள இந்த கேமே ராக்கெட் லான்ச்சர் மினி கன் எக்கச்சக்க கன்ஸ் இருக்குது. அதுவும் பிளான் எனக்கு இங்கே இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ண இருக்கும். ஆனால் இங்கே ராக்கெட் உங்களுக்கு ஏரோப்ளேன் ஓட்ட தெரியணும். ஏன்னா அது ஏரோப்ளேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் மேலே வச்சுருப்பாங்க. எங்கே வேணால் ஸ்னேப்பர் எதுவோ பேர் மகளே. இங்கே மக்களே இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே போகணும்.
ஸ்னேப்பர் எடுத்துட்டு ஸ்னேபெரி பின்னா இப்படியே போங்க. இப்போ பண்ணா நெக்ஸ்ட்டு நான் ஒரு இது காட்டுறேன். டாக்ஸி மிஷின் காட்டுட்டு டாக்ஸி மிஷின் சரி. இப்போ சரிங்க ப்ரோ, உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ நான் வெறும் 11 இயர்ஸ். பர்த்டே எத்தனை வயசு? நீங்கன்னா வெறும் 12 இயர்ஸ். புரியல ப்ரோ. எனக்கு வெறும் 11 இயர்ஸ். பர்த் பண்ணால் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் ஒன்லி 10. நான் அப்புறம் சொல்கிறீங்க பாத்ரூமோட வயசு கம்மியாக? ஆமாம், சின்னவனாங்களே. சரி ப்ரோ, பர்த்டே நான் இப்போ நியூவாக பண்ணால் தெரியாது. சரி, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, இப்போ கேமரா எங்கே? நான் சீஜா வீட்டு இருக்கோம் இல்லையா, அது மாடி மேலே ஏறி அவனோட பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூம்குள்ளே போயிங்க. பெட்ரூம்குள்ளே போனீங்கன்னா சரியா அங்கே அவங்க கேமரா இருக்கும். அந்த கேமரா பிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போங்கம்மாலே. நீங்கள் போங்க. அவன் பண்ண செல்ஃபி எடுத்துறான். அவன் செல்ஃபி எடுக்க மாட்டான், அவன் பிடிச்சிப்பான். ஓகே, இதே நான் வீடியோ இப்போ பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா பைத்தியம் பூதி மகளே. மேலே பண்ணால் ஸ்னேப்பர் இருக்குது, ஆனால் இவன் குச்சிக்கிட்டே இருக்கான் மக்களே. பைத்தியம் போ. டேய் ராஜ்ஸ்டாரு, ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை மக்களே, இந்த மிஷின்ஸ் நம்ம ஒரிஜினல் மிஷின் இன்னும் டெஃபினேஷன் விளையாடினா எப்படி தெரியுமா இருக்கும்? செம்ம ஈஸியாக. ஆனால் காசு மட்டும் அதிகமாக வச்சுக்கோ. ஏன்டா ராஜ்ஸ்டாரே, நீ எல்லாம் உருப்படியாக வருவேனா? இவனா சாகுறா ராஜ்ஸ்டாரே. பைத்தியம் புதிய ராஜ்ஸ்டார். இவனை ஃபஸ்ட்டு கொல்லணும். நீங்கள் ராஜ்ஸ்டார் கேம் என்ன? ஆனால் நீங்கள் இன்னும் வருஷம் வந்துடுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு வெளியில் இருக்கும். உள்ளே போய் பண்ணால் காய்ச்சி கொடு. இல்லைன்னா கொஞ்சம் டைம் இருக்குது பாய், அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். அப்போ நம்ம வரும்பார் காண்டு. ஐயோ கடவுளே, எனக்கு காண்டை சொல்ல முடியுமா? சரி மகளே, ஸோ இன்னிலேருந்து நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிடிஎஸ் மிஷினு இது பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் போட போகிறோம். ஒரு மிஷின் முன்னா ராக்கெட் லைன் செட் ஆக போகுது. மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் லைக் பண்ணி வச்சோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நான் மிஷின்ஸ் நம்ம போட போகிறோம். நான் இப்போ என்ன பர்த்டே சின்ன கிராணி போட போகிறோம். நான் எப்படியாவது பர்த்டேக்கு போயிடணும். நான் பர்த்டே இருக்கிறது மாம்பழங்களே, அதாவது நான் சாப்பிட்றேன். அதாவது மாம்பழம் ஒரு ஊர் மாம்பழம் யாரும் நான் ரீட் பண்ணால் பச்சை வாங்குங்களே. ஸோ இங்கேன்னு போகிறது கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு இவன் ஃபோன் கால் பண்ணாங்க கூட. சரிங்க அப்புறம் நீங்கள் தனியாகவே போடலாமே. நான் எனக்கு கிராணி பார்த்தா பயம் இருக்கு. ஒன்று குரூப்பாக உட்காந்து விளையாடுவோம்ல. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சரிம்மா, நான் இன்னும் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். நான் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்ஸ்டாலையும் போடுவேன், யூடியூப்லேயும் போடுவேன். ஸோ இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க மகளே. ப்ளீஸ் மக்களே. சரிங்க ப்ரோ, இப்போ நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னா ஒரு பைக் லொக்கேஷன் காட்ட போகிறோம். சரியா சிஜே வீட்டில் இங்கே ஒரு இது இருக்குங்களே,
இங்கே போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி வரும். அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியா வரும். அந்த பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 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 பூஸ்டர் பைக் இருக்கும். அந்த பூஸ்டர் பைக் நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து கராஜ் எடுத்துட்டேன், வச்சுருங்க. ஏன்னா அப்புறமா அது ஆனால் தப்பி தவிர எடுத்துறானுங்க. ஏன்னா ஒன்று அவுட் ஆகி இல்லை வெடிச்சா அது சரி மக்களே. வீடியோ வாட்ச் பண்ணும்போது தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வாட்சிங் மக்களே. கேசாரப்பட்டான் போலீஸ்காரன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். பை பை மக்களே, பை பை.